வெல்கம் பேக். இன்னைக்கு நாம சிபிஎஸ்இ கிளாஸ் 6 மேத்ஸ்லேருந்து ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான புது சாப்டர் பார்க்க போறோம். அதுதான் சாப்டர் 7 ஃபிராக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்குறேன். இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்களும் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டும் சேர்ந்து only ஒன் ரூட்டியை ஈக்குவலி ஷேர் பண்ணா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், எக்ஸாக்ட்லி, யூ ஹிட் த நேல் ஆன் த ஹெட். ஈச் கெட்ஸ் half, அதாவது 1/2 ஆஃப் த ரொட்டி, இல்லையா? இதைத்தான் நம்ம மேத்ஸ்ல ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஈக்குவல் ஷேர்ஸை மேத்தமேட்டிக்கல் வேல எழுதுற முறை தான் இந்த ஃப்ராக்ஷன். அதை நாம 1/2 அப்படின்னு எழுதுவோம். ஓகே, இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன். அதே ஒன் ரோட்டியை 2 பேருக்கு பதிலா 4 சில்ட்ரன், அதாவது 4 பசங்க ஷேர் பண்ணா என்ன ஆகும்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். எஸ், தி ஆன்சர் இஸ் 1/4, அதாவது 1/4. சோ இப்போ சொல்லுங்க, half பெருசா இல்ல 1/4 பெருசா? இதுல ஒரு கோல்டன் ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய பேர் கூட ஷேர் பண்றோமோ அந்த பீஸ் அவ்வளோக்கு அவ்வளோ சின்னதாகிடும். சோ 2 kids ஷேர் பண்றதை விட 4 kids ஷேர் பண்ணா உங்களுக்கு கிடைக்கிற பீஸ் ரொம்ப சின்னதா போயிடும். That means half is definitely greater than 1/4. Alright, here's a trick question for you. Which is greater, 1/5 or 1/9? பாட்டம் நம்பர், அதாவது டினாமினேட்டர் 9 பெருசா இருக்கிறதால 1/9 தான் பிகர் பீஸ்ன்னு நினைக்கிறீங்களா? இஸ் தட் ரியலி ரைட்? அப்சல்யூட்லி நோ. தட்ஸ் அ வெரி காமன் மிஸ்டேக். 9 பீப்புள் கூட ஷேர் பண்ணா அந்த பீஸ் எவ்வளோ சின்னதாகிடும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ நம்பர் 1 ரூல் என்னன்னா, பிகர் டினாமினேட்டர் மீன்ஸ் ஸ்மாலர் ஃப்ராக்ஷன். ஸோ 1/9 இஸ் ஆக்சுவலி லெஸ் தென் 1/5. டாப் நம்பரு நம்ம நியூமரேட்டர் அப்படின்னும் பாட்டம் நம்பரு நம்ம டினாமினேட்டர் அப்படின்னும் சொல்லுவோம். இதை மறக்கவே கூடாது. உங்களுக்கு ஒரு செம்ம ஃபன் ஃபேக்ட் தெரியுமா? ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாமே ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லேருந்தே இருக்கு. நம்பவே முடியலல்ல. ரிக் வேதால 3/4 திரிபதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில தீன் பாவ் அப்படின்னும் நம்ம தமிழ்ல முக்கால் அப்படின்னு சொல்றோம். மேத்தமேட்டிக்ஸ் எவ்ளோ பழமையானது பாத்தீங்களா? சோ கூல், ரைட்? ஓகே, இப்போ பார்ட்ஸ் ஆஃப் அ ஹோல் கான்செப்டை ஒரு டேஸ்டியான சிக்கி எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இந்த ஹோல் ரெக்டாங்குலர் சிக்கியை எப்படி கட் பண்ணி நம்ம ஷேர் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த சிக்கிய குட்டி குட்டி ரெக்டாங்கிள்ஸாவும் கட் பண்ணலாம், இல்லைன்னா டயக்னல்ஸாவும் கட் பண்ணலாம். ஷேப்ஸ் பார்க்க வேற வேற மாதிரி தெரிஞ்சாலும் அது 6 ஈக்குவல் பார்ட்ஸை டிவைட் பண்ணிருந்தா ஈச் பீஸ் எக்ஸாக்ட்லி ரெப்ரசன்ட்ஸ் 1/6. ஏன்னா ஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் சைஸ் தான் முக்கியம், ஷேப் இல்ல. லெட்ஸ் டூ அ ஃபன் பேப்பர் ஸ்ட்ரிப் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு பேப்பர் ஸ்ட்ரிப்பை கையில் எடுத்துக்கோங்க. அதை ஃபோல்ட் ஒன்ஸ் பண்ணுங்க. இட் இஸ் half. ஃபோல்ட் அகேன் into 4 parts. Now it is 1/4. இப்போ இந்த யூனிட்ஸை நம்ம ஆட் பண்ணி கவுண்ட் பண்ணலாம். 2 times 1/4 equals 2/4. 3 times 1/4 equals 3/4. பார்க்கவே ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? ஃப்ராக்ஷன்ஸ் ரீட் பண்றதுக்கு ஒரு ஸ்மார்ட் வே இருக்கு. 3/4 நீங்க 3 times 1/4 அப்படின்னு ரீட் பண்ணலாம். இது எசென்ஷியலி நம்ம மல்டிப்ளை பண்ற கான்செப்ட் தான். நியூமரேட்டர் 3 indicates how many and denominator 4 indicates the unit. நம்பர் லைன்ல 0 and 1க்கு நடுவுல எக்ஸாக்ட் டிஸ்டன்சஸ் மெஷர் பண்ண ஃப்ராக்ஷன்ஸ் தான் நாம யூஸ் பண்றோம். லைக் half or 3/5. 0க்கும் 1க்கும் நடுவுல எவ்வளோ ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் மைண்டை யூஸ் பண்ணி கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். The answer is infinite. Literally infinite. அந்த கேப் எவ்ளோ சின்னதா இருந்தாலும் you can always divide it further. நம்ம எவ்ளோ வேணாலும் டிவைட் பண்ணிக்கிட்டே போலாம். அதுதான் மேத்ஸோட ஒரு பெரிய மேஜிக். இப்போ look at this table. Group A has fractions less than 1, like 1/2 and 1/3. இங்க கவனிச்சிங்கன்னா நியூமரேட்டர் இஸ் லெஸ் than denominator. பட் அப்படியே குரூப் B ல பாருங்க, 3/2, 5/2. Here the numerator is greater than denominator. இதுதான் மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்ற கான்செப்டை கிரியேட் பண்ணுது, which means they are always greater than 1. ஓகே, இப்போ உங்களுக்கு மறுபடியும் ஒரு ட்ரிக் கொஸ்டின். 1 roti for 2 kids, 2 rotis for 4 kids, 3 rotis for 6 kids. இந்த 3 சிச்சுவேஷன்ஸ்லயும் ஒரு சைல்டுக்கு கிடைக்கிற ஃபுட் அமௌண்ட் வேற வேறையா இருக்குமா? No way! The share stays exactly the same. இதுக்கு பேர் தான் equivalent fractions because their value is perfectly identical. 1/2 equals 2/4 equals 3/6. இதோட ரூல் என்னன்னா, numerator and denominator ரெண்டு பேரையுமே சேம் நம்பரால மல்டிப்ளை இல்லனா டிவைட் பண்ணணும். That's it. ஒரு மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷனை எப்படி இன்ஸ்டன்ட் அண்ட் நார்மல் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் 3 and 1/6. Step 1. Multiply the whole number 3 by the denominator 6. So 3 multiplied by 6 is 18.
Step 2. Add the numerator 1. 18 plus 1 is 19. Step 3. Keep the same denominator 6. So the answer is 19 over 6 இல்லனா 19 by 6. Boom! எவ்வளவு சிம்பிளா கன்வெர்ட் பண்ணியாச்சு பாத்தீங்களா? And now it's time to test your brain power. Alright, here's question 1. Which is greater, 1 by 7 or 1 by 3? கொஞ்சம் யோசிங்க. Normally, 7 is a bigger number than 3, right? ஆனா fractionsல அது அப்படியே opposite. So, இதுல எந்த fraction பெரியது? Imagine a delicious round roti. ஒரு ரோட்டிய 7 பேரு ஷேர் பண்ணினா கிடைக்கிற பீஸ் ரொம்ப குட்டியா இருக்கும். ஆல்மோஸ்ட் லைக் a tiny bite. ஆனா அதே ரோட்டிய 3 பேரு மட்டும் ஷேர் பண்ணினா பீஸ் நல்ல பெருசா இருக்கும். The core rule in fractions is sharing with more people means the denominator gets bigger, but each person gets a smaller piece. So there you have it. The correct answer is 1 by 3. 1 by 3 தான் greater. நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிருந்தா super, you get 1 point. தப்பா ஆன்சர் பண்ணிருந்தா no worries, keep learning. Let's move to question 2. Write 11 by 5 as a mixed number. 11 by 5 அப்படிங்கிறது ஒரு improper fraction. Numerator பெருசா இருக்கு பாத்தீங்களா? இத நாம wholes and parts சேர்ந்த ஒரு mixed numberஆ மாத்தணும். இதை எப்படி டிவைட் பண்றதுன்னு பார்க்கலாம். Step 1, 11 by 5 குள்ள எத்தனை holes ஒளிஞ்சிருக்குன்னு பாருங்க. 11 5ஆல டிவைட் பண்ணணும். 10 divide by 5 is 2. So, we have 2 complete holes. Step 2, மீதி எவ்வளவு இருக்கு? 11ல 10 subtract பண்ணனா, the remainder is 1. So, 1 by 5 is left over. And this brilliantly illustrates our final answer. The answer is 2 and 1/5. 2 wholes and 1 part. In the answer. Okay. Question 3. Are 3 by 6, 4 by 8 and 5 by 10 equivalent fractions? Equivalent fractions na enna? Numbers வேற மாதிரி இருந்தாலும் அதோட வேல்யூ ஒண்ணா இருக்குமா? இவை equivalent fractions-ஆ இல்லையான்னு கண்டுபிடிக்கலாமா? Look at this beautiful fraction wall. 3 by 6, 4 by 8, அப்புறம் 5 by 10. இங்க கவனிச்சிங்கன்னா இது எல்லாமே கரெக்டா நடுவுல ஒரே straight vertical lineல அலைன் ஆகுது பாத்தீங்களா? It visually proves they all represent the exact same length. So the crucial point here is, yes, they are all equivalent. மூணுமே 1/2 அப்படிங்கிற ஒரே அளவுக்கான fractions தான். Question 4. We have 6 rotis to be shared equally among 9 hungry children. What is the share and what is its simplest form? இந்த 2-part word problem-ஐ எப்படி சால்வ் பண்றதுன்னு ஈஸியா பாப்போம். ரொம்ப சிம்பிள். Step 1, 6 rotis-அ 9 kids-க்கு டிவைட் பண்ணினா our fraction is 6 by 9. Step 2, இதை ரெடியூஸ் பண்ணி simplest form-க்கு கொண்டு வரணும். 6 and 9 ரெண்டுமே third table-ல வரும், right? So, numerator and denominator ரெண்டையும் 3ஆல டிவைட் பண்ணினா we get 2 by 3. So, here are the 2 parts of your answer. Part 1 is 6 by 9 roti, and part 2, the simplest form is 2 by 3 roti. Big fraction-அ எப்படி அதோட lowest terms-க்கு reduce பண்றதுன்னு நம்ம unlock பண்ண போறோம். Let's go! நம்மகிட்ட 36 by 16 ஒரு fraction இருக்கு. இத lowest terms-க்கு reduce பண்ணணும். Numerator 36, denominator 60. ரெண்டுமே even numbers, கரெக்டா? So first ரெண்டையும் divided by 2 பண்ணலாம். அப்போ நமக்கு 18 by 30 கிடைக்கும். Again, ரெண்டும் even numbers. So திரும்பவும் divide by 2 பண்ணுங்க. இப்போ 9 by 15. இந்த 9 and 15 ரெண்டும் multiples of 3. So divided by 3 பண்ணா answer 3/5. இப்போ 3 and 5க்கு common factor எதுவும் இல்ல. So this is the lowest terms. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் விட ஃபாஸ்டரான ஷார்ட்கட் ஒன்று இருக்கு. நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை ஸ்பாட் பண்ணணும். 36 and 60 ரெண்டுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 12. ஸோ டைரக்டா 12ஆல டிவைட் பண்ணா ஸ்ட்ரெயிட் அவே நமக்கு 3/5 கிடைச்சிடும். ரொம்ப சிம்பிள், ரைட்? இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரிக்கி கொஸ்டின். இந்த ரெண்டுல which is bigger, 4/5 or 7/9? இத பார்த்த உடனே டைரக்டா கண்டுபிடிக்க முடியுமா? Step 1, find a common denominator. ரெண்டு denominators-அ 5 and 9-அ multiply பண்ணுங்க. 5 into 9 is 45. Step 2, convert to equivalent fractions. 4/5 ஆகும் 36 by 45 and 7/9 ஆகும் 35 by 45. Step 3, இப்போ numerators-அ compare பண்ணுங்க. 36 is greater than 35. So, exactly 4/5 is bigger than 7/9. எவ்வளோ சிம்பிள் ஆயிடுச்சு பாத்தீங்களா?
adding and subtracting fractions, the Chicky challenge. இத நாம ஒரு யம்மியான ஸ்டோரி வச்சு கத்துக்க போறோம். Imagine, உங்க முன்னாடி ஒரு சூப்பர் டேஸ்டி பீனட் சிக்கி இருக்கு. மீனா அந்த சிக்கில 1/2 சாப்பிட்டுட்டா. அவளோட பிரதர் ஒரு 1/4 சாப்பிடுறான். ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு சிக்கி சாப்பிட்டாங்க? திங்க் அபவுட் இட். 1/2னா அது எக்ஸாக்ட்லி 2 1/4 பீசஸ்க்கு ஈக்குவல். So add 1/2 and 1/4, இது totally 3/4 ஆகிடும். And remaining chicky எவ்வளோ இருக்கு? Correct! Exactly 1/4 of the chicky தான் மீதி இருக்கு. இப்போ இந்த ரெண்டு சிச்சுவேஷன்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸை கவனிங்க. சேம் டினாமினேட்டர்ஸ் இருந்தா ஃப்ராக்ஷன்ஸ் ஆட் பண்றது சூப்பர் ஈஸி. ஜஸ்ட் ஆட் த நியூமரேட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 2/5 + 1/5 = 3/5. ஆனா டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருந்தா லைக் 1/4 + 1/3 கொஞ்சம் ட்ரிக்கியர் ஆகிடும். அங்கதான் நமக்கு முதல்ல ஒரு காமன் டினாமினேட்டர் தேவைப்படும். டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருந்தா சால்வ் பண்ண ஒரு பிரில்லியன்ட் 3-ஸ்டெப் மெத்தட் இருக்கு. Step 1, find equivalent fractions with a common denominator. Step 2, add or subtract the numerators. Step 3, simplify the result to lowest terms. இப்போ இந்த 3-ஸ்டெப் மெத்தட் ஒரு சப்ட்ராக்ஷன் எக்ஸாம்பிள்க்கு யூஸ் பண்ணலாம். 3/4 subtract 2/3. உங்களோட மைண்ட்லயே காமன் டினாமினேட்டர் என்னவா இருக்கும்னு கால்குலேட் பண்ணுங்க. 4 and 3. Yes, it is 12. So 3/4 ஆகும் 9/12 and 2/3 ஆகும் 8/12. Now subtract the numerators. 9 minus 8 is 1. So the answer is 1/12. You solving real life problems. Let's do this. Rahim green paint உருவாக்க 2/3 liters yellow paint and 3/4 liters blue paint mix பண்றாரு. Total volume எவ்வளோ? 3 and 4 ஓட common denominator 12. So equivalent fractions convert பண்ணா 8/12 and 9/12 கிடைக்கும். ரெண்டும் add பண்ணா 8 + 9 is 17. So 17/12. இதா mixed numberஆ மாத்தினா exactly 1 and 5/12 liters of green paint. இப்போ இந்த டேபிள் கிளாத் லேஸ் ப்ராப்ளம பாருங்க. ஒரு 1 மீட்டர் பார்டர் கவர் பண்ணா 2/5 மீட்டர் லேஸ் அண்ட் 3/4 மீட்டர் லேஸ் போதுமா? இதுதான் கேள்வி. நான் ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி கண்ணுங்களா ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு உங்க மேத் பவர்ஸ் யூஸ் பண்ணி திங்க் பண்ணுங்க. ரெடி? Did you find it? Answer is 23/20. Common denominator 20 யூஸ் பண்ணி சால்வ் பண்ணா 8/20 + 15/20 = 23/20 னு வரும். 20/20 நாத்தா exactly 1 whole meter. இங்க 23/20 இருக்கு, which is greater than 1. அதாவது அந்த பார்டர் கவர் பண்ண லேஸ் போதும், இன்னும் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகவே இருக்கு. நம்ம இப்போ படிக்கிற இந்த ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா? கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. இதோட ஆரிஜின் நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியா தான். நம்ம மேத் ஹெரிட்டேஜ் நினைக்கும்போது ரொம்பவே ப்ரௌடா இருக்கு. ஏன்ஷியன்ட் இந்தியால ஃப்ராக்ஷன்ஸை சான்ஸ்கிரிட்ல பின்னான்னு சொல்லாங்க. அதோட மீனிங் broken or parts. இந்தியன் மேத்தமேட்டிஷியன்ஸ் அந்த காலத்திலேயே நம்பர்ஸை ஃபுல்லா மட்டும் இல்லாம பார்ட்ஸ் ஆகவும் கன்செப்ஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க. டைம்ல டிராவல் பண்ணி இந்த இன்க்ரெடிபிள் டைம் லைனை பார்த்தோம்னா இயர் 300 CEல எழுதப்பட்ட பக்ஷாலி மேனுஸ்கிரிப்ட்ல இப்ப நம்ம யூஸ் பண்ற மாடர்ன் ஃப்ராக்ஷன் நோட்டேஷன் இருக்கு. அப்புறம் 499 CEல ஆரியபட்டா, 628 CEல பிரம்மகுப்தான்னு நம்ம இந்தியன் ஸ்காலர்ஸ் ரொம்ப பெரிய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. கடைசியா 12th செஞ்சுரியில மொராக்கன் மேத்தமெட்டிஷியன் அல்ஹசார் தான் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்கு நடுவுல வர அந்த ஹாரிசான்டல் லைனை ஆட் பண்ண. இந்த ancient code brilliantly illustrates Brahmaguptaவோட genius. Multiply the denominators, then add or subtract the numerators. இது நம்ம இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி படிச்ச அதே 3-ஸ்டெப் மெத்தட் தான். வேர்ல்ட்ல மத்தவங்க எல்லாம் இத பத்தி யோசிக்கிறதுக்கு 1400 years முன்னாடியே அவரு இதெல்லாம் ஃபார்முலா எழுதியிருக்காரு. மைண்ட் ப்ளோயிங்ல the final puzzle and quiz. First இந்த puzzle சால்வ் பண்ணலாம். 3 totally different-ஆன fractional units ஆட் பண்ணி எக்ஸாக்ட்டா 1 whole கொண்டு வர முடியுமா? The answer is absolutely yes. 1/2 + 1/3 + 1/6. இது எல்லாத்துக்கும் காமன் denominator 6 எடுத்தோம்னா நமக்கு 3/6 + 2/6 + 1/6 கிடைக்கும். Add all numerators. 3 + 2 + 1 is 6. So 6/6, which is exactly 1 whole. Magic of math. இப்போ ஃபைனல் குவிஸ் டைம். இந்த 4 questions-க்கு ஆன்சர் பண்ணணும். Question 1. Express 64/144 in its lowest terms. Question 2. Which is greater, 3/4 or 7/12? Question 3. Find the sum of 2/3 and 1/4. Question 4. அந்த math genius யாரு? ஒரு பென் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு உங்க ஆன்சர்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்க. Alright superstars, here are the answers.
First answer is 4 nines. Second answer, 3/4 is greater than 7/12. Third answer, sum is 11/12. And fourth answer, the great Indian mathematician Brahmagupta. எவ்வளோ ஆன்சர்ஸ் கரெக்டா கண்டுபிடிச்சிங்க? உங்க ஸ்கோர்ஸை காமெண்ட்ஸ்ல ப்ரௌட்லி ஷேர் பண்ணுங்க. You all did an amazing job today. Keep practicing, keep smiling. Fractions are just fair sharing made simple. Students, if this lesson helped you understand the topic, please subscribe to Shine Kids Hub for more learning videos and share this video to your friends. Before